2002 ஆகஸ்ட் மாதம் 21 மதிய நேரம் ஜார்ஜியாவில் இருக்கிற இதேன்ஸ் நகரத்தில் கல்லூரி அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் தங்கி இருக்கிறவங்களும் ஊழியர்களும் ரொம்பவே துர்நாற்றம் வாரதா சொல்லி அதை என்னன்னு பார்க்க சொல்லி நிர்வாகத்துக்கிட்ட விசாரிக்க சொல்றாங்க. அது இதேன்ஸ் நகரத்தோட மேற்கு பகுதியில் இருக்கிற நீண்ட 2 மாடிகள் கொண்ட ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு. அங்க நீண்ட நாட்களா அகற்றப்படாம நிறைய குப்பைகள் இருந்திருக்கு. அதுல இருந்துதான் அந்த துர்நாற்றம் வாரதா பலர் ஆரம்பத்தில் நினைக்கிறாங்க. ஆனா 1-2 நாட்கள் போகத்தான் அதிகமான துர்நாற்றம் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிற 408 நம்பர் அறையிலிருந்து வாரதை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அறையோட கதவை தட்டி பார்க்கறாங்க. ஆனா யாருமே கதவை திறக்காததுனால ஊழியர்கள் அவங்க கிட்ட இருந்த இன்னும் சாவியை வச்சு அந்த அறையை திறந்து உள்ள போய் பார்க்கறாங்க. அந்த அறையோட பிரதான கதவை திறந்ததும் அது முதல்ல சமையல் அறைக்கு போகுது, அங்கிருந்து வரவேற்பு அறைக்கு போகுது, அதன் பின்னாடி தான் அது படுக்கை அறைக்கு போகுது. சமையல் அறை வரவேற்பு அறை சாதாரணமாக இருந்தாலும் படுக்கை அறையை திறந்தப்ப தான் அந்த துர்நாற்றத்துக்கு காரணம் என்ன என்பதே தெரிய வருகிறது. தகவல் இதேன்ஸ் காவல் நிலையத்துக்கு சொல்லப்படுகிறது. டிடெக்டிவ்ஸ் கொலை நடந்த இடத்தை வந்து ஆராய்ச்சி பார்க்கிறப்போ அந்த அறையில குறிப்பா தலையணை, கட்டில விரிக்கப்பட்டிருந்த கம்பளம், அதோட அறை சுவர்கள்ல அதிகமாக ரத்தம் படிந்தபடி இருக்கு. இறந்த பெண்ணோட மேல் உடல் பாகம், குறிப்பா கழுத்து மற்றும் நெஞ்சு பகுதியில அதிகமான குத்துக்காயங்கள் இருந்திருக்கு. அதை பார்க்கிறப்போ அந்த பெண் தொடர்ச்சியாக கொல்லப்பட்டிருக்கா என்பது தெரிய வருகிறது. உடல் கூற்று ஆய்வுல அந்த பெண் இறந்து 3 தொடக்கம் 5 நாட்களுக்குள்ள இருக்கும் என்பதும் தெரிய வருகிறது. இந்த கொலையை தவிர அந்த அறையில திருட்டுக்கள் பண்ணப்பட்டிருப்பதற்கான அடையாளங்கள் எதுவும் இருந்ததா போலீசுக்கு அன்னைக்கு தெரிஞ்சிருக்கல. அந்த அறையில கண்ணாடி ஜன்னல் ஒன்று மட்டும் திறந்தபடி இருந்திருக்கு. சம்பவ இடத்துல கொலை பண்ண பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் எதுவுமே கண்டுபிடிக்கப்படல. ஆனா டிடெக்டிவ்ஸ் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா, சமையல் அறையில காலை உணவு வைக்கப்பட்டிருந்த ஒரு செய்தித்தாள்ல ஒரு ரத்த துளி ஒன்று ஒட்டி கொண்டிருக்கிறது தெரிய வருகிறது. அந்த ரத்த துளி தான் 15 வருடங்களுக்கு பின்னாடி இந்த கேஸோட குற்றவாளியை பிடிக்க காரணமா இருந்திருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்ல இறந்து கிடக்கிற பெண் யார் என்று போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறப்பதான் இன்னொரு உண்மையை அவங்களுக்கு தெரிய வருகிறது. அதாவது அந்த அபார்ட்மெண்ட் அறையோட உரிமையாளர் வேறொருத்தர் என்றும் இந்த பெண்ணுக்கும் 408 நம்பர் அறைக்கும் எந்த சம்பந்தமும் இருந்திருக்கல. அப்படின்னா இந்த பெண் யார், எதற்காக அங்க வந்திருந்தாங்க, அங்க தங்கி இருந்தவங்க கிட்டையும் அந்த பெண் பற்றி விசாரிச்சதுல யாருக்குமே அந்த பெண் பற்றி அதிகமா எதுவுமே தெரிஞ்சிருக்கல. அதோட அந்த பெண்கிட்ட எந்த அடையாள அட்டைகளும் இருந்ததா தெரியல. அந்த அறை யாரோடது என்று தேடி பார்க்கிறப்போ அது சார்ல்ஸ் ஈழம் என்ற 50 வயதான ஒரு நபருக்கு சொந்தமானதா இருந்திருக்கு. சார்ல்ஸ் அங்க தனிமையில வசித்து வந்திருக்கார். அங்க இருக்கிற யார் கூடயும் அவர் அதிகமா பேசி பழக்கம் இல்ல. அதனால சார்ல்ஸை பற்றியும் அந்த அபார்ட்மெண்ட்ல தங்கி இருந்த யாருக்குமே பெருசா தெரிஞ்சிருக்கல. சோ காவல்துறை இந்த கேஸ் பற்றி விசாரிக்க வேண்டிய சந்தேக நபர்களோட பட்டியல்ல சார்ல்ஸோட பேர் தான் முதல்ல இருந்திருக்கு. ஆனா சார்ல்ஸ் எங்க இருக்கார் என்று யாருக்கும் தெரியல. இதனால சார்ல்ஸோட புகைப்படத்தை காவல்துறை ஊடகங்களுக்கு கொடுத்து மக்கள் கிட்ட சார்ல்ஸை கண்டுபிடிக்க உதவி கேட்கிறாங்க. இது பதிவிடப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு தொலைபேசியில சார்ல்ஸ் காவல்துறையை தொடர்பு கொள்றார். பல வாரங்களா சார்ல்ஸ் வேலை விஷயமா புளோரிடால இருந்ததுனால எதுக்கு காவல்துறை தன்னை தேடுறாங்க என்ற உண்மை சார்ல்ஸுக்கு தெரிஞ்சிருக்கல. காவல்துறை கிட்ட பேசுறப்பதான் அவருக்கு சொந்தமான ஒரு அறையில ஒரு பெண் கொல்லப்பட்டிருக்கிறா என்ற உண்மை தெரிய வருகிறது. சார்ல்ஸ் கிட்ட விசாரிக்கிறப்பதான் அந்த பெண் யார் என்ற விஷயமும் தெரிய வருகிறது. கொல்லப்பட்ட பெண் பமீலா கிறிஸ்லர் என்றும் அவங்களுக்கு 49 வயது என்றும் தெரிய வந்திருக்கு. சார்ல்ஸ் அதிகமா ஆன்லைன் டேட்டிங் ஆப் யூஸ் பண்றதுனால அதுல அறிமுகமானவங்க தான் பமீலா என்றும் அதற்கு முன்னாடி ஒருத்தருக்கு யார் என்று தெரிந்து கொள்ளல என்றும் சொல்லி இருக்கார். பமீலா இதேன்ஸ் நகரத்துக்கு புதுசா வந்திருந்ததுனாலையும் சார்ல்ஸ் வேலை விஷயமா புளோரிடா போக வேண்டி இருந்ததுனாலையும் அந்த அறைய பமீலா தங்குறதுக்காக கொடுத்திருக்கார். கடைசியா அவங்க 2 பேரும் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு போன் பேசி இருக்காங்க. அதன் பின்னாடி ஒருத்தர் தொடர்பு கொள்ளல. சார்ல்ஸ் சொல்றது உண்மையா என்று காவல்துறை கிராஸ் செக் பண்ணி பார்க்கிறப்போ சார்ல்ஸ் இந்த கொலையை பண்ணல என்பதும் உறுதியாகுது. பமீலா கொல்லப்பட்ட அன்னைக்கு சார்ல்ஸ் அவரோட வேலை விஷயமா புளோரிடால தான் இருந்திருக்கார். பமீலாவோட பிரேத பரிசோதனை அறிக்கை காவல்துறைக்கு கிடைக்குது. பமீலாவோட உடம்புல 20க்கும் மேற்பட்ட குத்துக்காயங்கள் இருந்திருக்கு. ஆனா பாலியல் ரீதியா எந்த துன்புறுத்தலும் ஏற்படுத்தப்படல. அப்போ இந்த கொலைக்கான உண்மையான நோக்கம் தான் என்ன? பமீலா குடும்பத்தை கண்டுபிடிச்சு அவங்கள விசாரிச்சு பார்த்தா பமீலா தொடர்புல இருந்த நபர்கள் பற்றி தெரிஞ்சு கொள்ள முடியும் என்று காவல்துறை முடிவு பண்ணி அடுத்த கட்ட முயற்சி ஆரம்பிக்கிறாங்க. பமீலா இதேன்ஸ் நகரத்தில் இருந்து 200 மைல் தொலைவுகளில் இருக்கிற ஜியோர்ஜியாவின் தென்மேற்கு திசையில இருக்கிற அல்பானி நகரத்தை சேர்ந்தவங்க. மனநல ஆலோசகரா வேலை செய்து வந்தவங்க. சொந்தமா ஒரு பயிற்சி மையம் ஒன்றையும் நடத்தி வந்திருக்காங்க என்பது தெரிய வருகிறது. ஒருவேளை இந்த கொலையை பமீலா கொலையோட சம்பந்தப்பட்டவங்களோ இல்லனா அவங்களோட வாடிக்கையாளர் யாராச்சும் பண்ணி இருக்கலாம் என்று பலரை காவல்துறை விசாரிச்சுட்டு வராங்க. ஆனா சந்தேகப்படும்படியா எந்த ஒரு நபரும் அடையாளம் காணப்படல. சில நாட்கள் கழித்து சார்லஸ் இதேன்ஸ் காவல் நிலையத்துக்கு கால் பண்ணி ஒரு தகவல்
தகவல் சொல்றார். சில மாதங்களுக்கு முன்னாடி அவர் ஒரு விலை உயர்ந்த வேக்யூம் கிளீனர் ஒன்னு புளோரிடால இருந்து வாங்கி வந்து அந்த அறையில வச்சதாகவும் அது இப்போ காணாமல் போயிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கார். பமீலா உடல் கண்டெடுக்கப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு 408 நம்பர் அறைக்கு எதிர்ப்பக்கம் இருக்கிற ஒரு வீட்டில் தங்கி படிச்சுட்டு வந்த கல்லூரி மாணவி ஏட்ரியன் ஆகஸ்ட் மாசம் 18 அதிகாலை அன்னைக்கு கல்லூரி வகுப்பு வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறப்போ 408 நம்பர் அறைக்கதவு வழியா ஒருத்தர் ஒரு வேக்யூம் கிளீனர் ஒன்னு கஷ்டப்பட்டு வெளியே எடுத்துக்கொண்டு போறத பார்த்திருக்காங்க. அப்போ சார்லஸ் சொன்னதையும் ஏட்ரியன் சொன்னதையும் வச்சு பார்க்கிறப்போ இந்த கொலையை பண்ணின அதே நபர் தான் அந்த வேக்யூம் கிளீனரையும் அங்கிருந்து திருடிட்டு போயிருக்கணும். ஏட்ரியன் கொலைகாரனை நேர்ல பார்த்ததுனால அவங்க உதவியோட அவனோட முகத்தை ஓவியமா மறைஞ்சி உள்ளூர் ஊடகங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த நபர் பற்றி தகவல் சொல்றவங்களுக்கு சன்மானம் தாரதாகவும் போலீஸ் பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி கொலைகாரம் பற்றிய எந்த தகவல்களும் அவங்களுக்கு கிடைக்கல. கொலை நடந்த இடத்துல காவல்துறைக்கு ஒரு ரத்த துளி ஒன்று ஒட்டின தானொன்று கிடைச்சிருக்கும் என்று முன்னாடியே சொல்லி இருப்போம். அதை சோதிச்சு பார்க்கிறப்போ அது ஒரு ஆணுடைய ரத்தம் என்பது தெரிய வருகிறது. அது பமிலாவோடதோ இல்ல சார்லஸோடதோ ரத்தம். அப்போ கண்டிப்பா அந்த ரத்த துளி இந்த கொலையை பண்ணின கொலையாளியோட தான் என்பதை காவல்துறை உறுதி பண்றாங்க. கொலை நடந்த சில மாதங்களுக்கு பிறகு அந்த அறையில இருந்து திருடப்பட்ட வேக்யூம் கிளீனர் உள்ளூர்ல இருக்கிற ஒரு கடை ஒண்ணுக்கு விற்கப்பட்டதா காவல்துறைக்கு தகவல் ஒன்று கிடைக்குது. போலீஸோட ஸ்கெட்ச்ல இருந்த நபரும் கடைக்கு வந்த நபரும் கிட்டத்தட்ட ஒரே தோற்றம் கொண்டவங்க என்பதை கடை உரிமையாளர் அடையாளம் காட்டுறார். இங்க இருந்து 15 வருடங்களுக்கு பிறகு 2017 அன்னைக்கு ஏதென்ஸ் காவல் நிலையத்துக்கு மறுபடியும் ஒரு கால் வந்திருக்கு. அதுல பமீலா கொலையாளி கண்டுபிடிக்கப்பட்டதா அறிவிக்கப்படுகிறது. 34 வயதாக இருந்த அப்டஸ் சலாம் லரோஜி தான் பமீலா கொலை வழக்குல 15 வருடமா காவல்துறை தேடி வந்த குற்றவாளி என்பதை அறிவிக்கிறாங்க. அவனுக்கு 18 வயது இருக்கிறப்போ இவனும் பமீலா குடியிருந்த அதே அபார்ட்மெண்ட்ல அவனோட குடும்பத்தோட குடியிருந்திருக்கான். சட்டவிரோதமான டிவிடிக்களை விற்றதன் காரணமா தான் 2017 போலீஸ் அவனை கைது பண்ணியிருக்காங்க. குற்றவாளியோட அனுமதி கிடைச்ச பின்னாடி அவனோட டிஎன்ஏ சாம்பிளை அவங்களோட டேட்டா பேஸ்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காதபடி அதை அப்லோட் பண்ணினதுமே இந்த டிஎன்ஏ சாம்பிள் 18 வருடங்களுக்கு முன்னாடி பமீலா கொல்லப்பட்ட இடத்துல இருந்து கிடைச்ச ரத்த துளியோட டிஎன்ஏ சாம்பிளோட ஒத்து போயிருக்கு. கொலை நடந்த இடத்துல இருந்து தன்னோட ரத்தம் எப்படி போலீஸுக்கு கிடைச்சது என்பது பற்றியும் தன்னோட டிஎன்ஏ சாம்பிள் முன்னாடியே காவல்துறை கிட்ட இருக்குன்ற உண்மையும் குற்றவாளிக்கு தெரிஞ்சிருக்கல. அப்படி தெரிஞ்சிருந்தா டிவிடி விட்ட குற்றத்துக்காக டிஎன்ஏ சாம்பிள்களை காவல்துறைக்கு கொடுக்கறதுக்கு கண்டிப்பா குற்றவாளி ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டான். குற்றவாளி கொலை பண்ணதை ஒத்துக்கிட்டாலும் அந்த கொலை பண்ணினதுக்கான மோட்டிவ் என்னவா இருக்கும் என்பது பற்றி குற்றவாளி பெருசா எதுவுமே காவல்துறை கிட்ட சொல்லல. குற்றம் ஆதாரங்களோட உறுதிப்படுத்தப்பட்ட பின்னாடி இந்த குற்றத்துக்காக 40 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்து நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. இப்படித்தான் பமீலா கிறிஸ்டலோட இந்த வழக்கு முடிவுக்கு வந்திருக்கு.